மாற்றுத்திறனாளி குழந்தைகளாலும் சாதிக்க முடியும் என்று உலகிற்கே உணர்த்தும் வகையில் சிறப்பு பயிற்சி தேவையுள்ள 15 குழந்தைகள் பங்கு பெறும் ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா வரையிலான 604 கிலோமீட்டர் தொடர் நீச்சல் பயணம் கடந்த 5ஆம் தேதி ராமேஸ்வரம் மண்டபம் கடற்கரையில் துவங்கியது. தமிழ்நாடு மீனவர் பேரவை தலைவர் அன்பழகனார் கலந்து கொண்டு நீச்சல் பயணத்தை துவக்கி வைத்தார். ராமேஸ்வரம் மண்டபம் கடற்கரையில் தொடங்கி தொண்டி காட்டுமாவடி வழியாக கடலில் நீந்தியபடி 5க்கும் மேற்பட்ட பைபர் படகுடன் வேளாங்கண்ணி கடற்கரைக்கு 15 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வந்தனர். சாதிக்க ஊனம் ஒரு தடையில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் களமிறங்கிய 15 பேரை ஊக்கப்படுத்தும் வகையில் வேளாங்கண்ணி பேரூராட்சி மற்றும் மீனவ பஞ்சாயத்து சார்பில் மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேவ் ரைடர்ஸ் விளையாட்டுக் குழு மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆகியோர் இணைந்து நடத்தும் இந்த நீச்சல் பயணம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் மாபெரும் நிகழ்வாக அமையவிருக்கிறது. ஆகஸ்ட் 5 அன்று ராமேஸ்வரம் மண்டபம் கடற்கரையில் தொடங்கிய இப்பயணம் ஆகஸ்ட் 15 அன்று சென்னை கண்ணகி சிலை அருகே மெரினா கடற்கரையில் நிறைவு பெறுகிறது. ஒவ்வொரு நாளும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை 15 பேரும் தொடர் நீச்சல் அடித்து உலக சாதனை படைக்க உள்ளதாக இதில் கலந்து கொண்ட நபரின் பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். புரியுதா